வார்த்தை இருக்கா? உங்க ரிங் டோன்ல கர்த்தர் பாடல் இருக்கா? நீங்க வேதம் வாசிக்க கொஞ்ச நேரம் இருக்கா? ஆனால் கொஞ்சம் பேசிக்க நேரம் மிச்சம் இருக்கா? வாலிபம் ஒரு நிழல் தான், வாழ்க்கையின் ஒரு பக்கம். கர்த்தரின் திருத்தரம் தான் கண்மலை மேல் உயர்த்தும். சொல்லி என்ன கட் பண்ண வேண்டாம். தம்பி ஜீசஸ் சொல்லி என்ன கட் பண்ண வேண்டாம். தம்பி ஜீசஸ் பரீட்சைகள் வந்தால் பாஸ்டிங் இருப்போ, விசுவாச வார்த்தைகளை அள்ளி விடுவோ, ஜெபம் ஜெயம் என்று பாடி துதிப்போ, ரிசல்ட் வந்தால் ஓடி ஒளிவோ. வாலிபம் ஒரு நிழல் தான், வாழ்க்கையின் ஒரு பக்கம். கர்த்தரின் திருத்தரம் தான் கண்மலை மேல் உயர்த்தும். உங்க செல்போன்ல கர்த்தர் வார்த்தை இருக்கா? உங்க ரிங் டோன்ல கர்த்தர் பாடல் இருக்கா? நீங்க வேதம் வாசிக்க கொஞ்ச நேரம் இருக்கா? ஆனால் கொஞ்சம் பேசிக்க நேரம் மிச்சம் இருக்கா? ஞானத்தில் உனக்கும் குறைகள் என்றார், கர்த்தரிடம் கேள் அவர் தருவார். வேதத்தை படித்தால் வெற்றி உனக்கு, ஞானத்தில் வைத்தும் அதில் இருக்கு. வாலிபம் ஒரு நிழல் தான், வாழ்க்கையின் ஒரு பக்கம். கர்த்தரின் திருக்கரம் தான் கண்மலை மேல் உயர்த்தும். சொல்லி என்ன கட் பண்ண வேண்டாம். தம்பி ஜீசஸ் சொல்லி என்ன கட் பண்ண வேண்டாம். தம்பி ஜீசஸ் வாங்க 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 தம்பி தங்கை மாதிரி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணக்கு வைக்கும் கர்த்தர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீரே கணக்கு வைத்து நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உம்முடைய கிருபைகளை எங்கள் மீது நீர் அதிகமாக பெருகச் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, படிக்கின்ற பிள்ளைகளிடத்திலே உங்களுக்கு எந்த பாடம் கடினமாக இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் சொல்வதுண்டு, ஐயோ இந்த கணக்கு பாடம் மட்டும் எனக்கு வரவே மாட்டக்கு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் சில பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் அவர்கள் சொல்வதுண்டு, நான் கணக்கில் புலி, நான் நன்றாக செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு முறை நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க புத்தகத்தை புரட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன புக்கை நீங்கள் இப்படி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகம் மொய் புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. மொய் புத்தகமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்த பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் மொய் எழுதுனாங்க, அதை நான் கணக்கு வைத்திருக்கிறேன். இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்த ஒருவருடைய, அந்த என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வந்த ஒருவருடைய குடும்பத்தில் திருமணம் நடக்கிறது, நான் உங்களுக்கு திருப்பி செய்யணும் பார்த்தீங்களா, அதனால நான் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களே கணக்கு வைத்து பிறர் செய்த நன்மையை நினைத்து அவங்களுக்கு திருப்பி செய்யணும் என்று விரும்புகிறார்கள்.
மனிதர்களாகிய நமக்கு ஏதோ ஒரு விதத்துல கணக்கு ரொம்ப முக்கியமாயிட்டு. எந்த காரியம்னாலும் சரி, கணக்கு இல்லாம நம்ம வாழ்க்கையே கிடையாது. நம்முடைய ஆண்டவரும் கூட அவர் கணக்கு வைக்கும் கர்த்தர். Our God is a God who loves max. நம்முடைய ஆண்டவருக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மனிதன் வைக்கின்ற கணக்கு போல அல்ல, அவருடைய கணக்கு வித்தியாசமானது. இந்த உலக பிரகாரமான வங்கிகளிலே, பேங்க்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போட்டு வைக்கின்ற அந்த வைப்புக்கு ஏற்றபடியாக அந்த ஆண்டு இறுதியிலே வட்டி கொடுக்கப்படும். இந்த உலகத்துல இருக்கின்ற வங்கியே, பேங்கே என்ன செய்யுது அப்படின்னா, வட்டி முதலுமா அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஆண்டு இறுதியிலே கணக்கு பார்த்து ஒரு வெகுமதி கொடுக்கப்படுகிறது. இதே போலதான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து வட்டியும் முதலுமாக அவர் திருப்பி நமக்கு பரலோக ராஜ்யத்திலே அவர் நன்மையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் கூட நாம் செய்கின்ற நன்மைக்கு அவர் மீண்டுமாக அவர் நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் வேதாகமத்திலே கூட பார்த்தோம் என்றால், ஆகார் அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்க கண்ணீரை ஆண்டவர் கணக்கிலே வைத்தார். கணக்கிலே வைத்து அவங்க கண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் ஆண்டவர் கணக்கிலே வைக்கிறார். கணக்கிலே வைத்து உங்கள் கண்ணீரை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீதுனுடைய அலைச்சல்களை கர்த்தர் கணக்கிலே வைத்தார். அவருடைய அலைச்சல்களை கர்த்தர் கணக்கிலே வைத்து தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய அலைச்சல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நீங்க ஐயோ நான் போக்கும் வருத்தமா இருக்கிறேன், அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய அலைச்சல்களையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் பெருமூச்சை கர்த்தர் கணக்கிலே வைத்திருந்தார். அதனால எசேக்கியா ராஜாவின் அந்த பெருமூச்சை கேட்டு, அந்த குமுறலின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அவருடைய ஆயுள் நாட்களை கூட்டி தந்தார். இன்றைக்கும் கூட நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, அல்லது என் வாழ்வில என் பெருமூச்சை கேட்கறதுக்கு யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். உங்கள் வியாதியை உங்களை விட்டு அவர் நீக்குவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? கர்த்தர் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை கணக்கில் வைத்து உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் கணக்கு வைக்கும் கர்த்தர். வலதுகை எடுத்து எடுத்து சொல்லுவோமா? கர்த்தர் அவர் கணக்கு வைக்கும் கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதுமே நாம் ஒரு தகப்பனாக பார்ப்பதுண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவரை சில நேரம் நம்ம நினைக்கிறோம், எப்படி இந்த உலக பிரகாரமான தகப்பனை பார்த்து, ஐயோ இவருக்கு என் பிரச்சனைகள் புரிவதில்லை, அல்லது என்னுடைய காரியங்கள்லாம் இவர் பார்க்குறாரா எனக்கு தெரியலேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதே போல தான் ஆண்டவரையும் நான் நினைக்கிறோம். ஒரு குட்டி தம்பியும் கூட இப்படிதான் தன்னுடைய தகப்பனார் மீது அவன் எரிச்சலும் கோபமுமாக இருந்தான். அவனுக்கு எரிச்சலா வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவன் கோபத்தோடு எரிச்சலோடு வீட்டில் இருந்து அவன் கிளம்பினான். கிளம்பும் பொழுது அவன் அப்படி வீட்டில் இருக்கின்ற ஷூவை அவன் ஆக்ரோஷத்தோடு அதை எடுத்து போட்டான். எதை அவன் அணிந்து கொள்றானே தெரியல. ஏன்னா எரிச்சல், என்ன நடக்குதேனே அவனுக்கு தெரியல, சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல. அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நிதானமா இருடா என்று அவனுக்கு சொன்னதெல்லாம் அவன் காதுல கேட்கல. அவன் அவசர அவசரமாக கிளம்பினான். கிளம்பி வீட்டை விட்டு வெகு தூரம் வந்த பின்புதான் அவன் கவனித்தான், அவனுடைய காலில் ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டிருந்தது. ஏதோ அந்த ஷூல இருக்கிற ஆணி அவன் காலில் குத்திக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு எரிச்சல் வந்தது. ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் குனிந்து அவன் ஷூவை அவன் திருப்பி பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது, அன்று கோபத்தில் அவன் வரும் பொழுது அவன் தவறுதலாக தன்னுடைய தகப்பனுடைய ஷூவை அவன் எடுத்து போட்டுட்டு வந்துட்டான். ஐயோ அப்பாவுடைய ஷூவெல்லாம் போட்டு வந்துட்டேன், இது பழைய ஷூவா இருக்கு, ஐயோ இப்படி ஆயிட்டே என்று சொல்லி அவன் எரிச்சலோடு மீண்டுமாக எழுந்து அவன் அப்படி நடந்து கொண்டு சென்றான். திருப்பி வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நினைச்சா வீட்டில் இருந்தவன் ரொம்ப தூரம் வந்துட்டான். அதனால அவன் அந்த ஷூவையே போட்டுக்கிட்டு அவன் நடந்து சென்றான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது பாதையிலே அங்கே தண்ணீர் தேங்கி இருந்தது. அந்த தண்ணீரை கடந்தவன் செல்ல வேண்டியிருந்தது. அதுக்குள்ளே அவன் அந்த ஷூவை அந்த கால்களை வைத்தான். வைத்த பொழுது ஷூக்குள்ள அந்த தண்ணி எல்லாம் அப்படி ஏறிச்சு. சாக்ஸ்லாம் நனைஞ்சிட்டு அது ஒரு மாதிரி கசன்னு ஆயிட்டு அவனுக்கு எரிச்சல் வந்தது. ஐயோ எங்க அப்பாவே எனக்கு பிடிக்காது, எங்க அப்பாவே என்னை புரிஞ்சுக்கிட்டவர் அல்ல, அவருடைய ஷூம்லாம் இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறது என்று எரிச்சலோடு அவன் அந்த தண்ணீரில் மிதித்து அதை கடந்து வந்தான். அவன் எரிச்சலோடு கோபத்தோடு அவன் மனதிலே நினைத்தான், என்னை ஏன் எங்கள் அப்பா பெற்றாங்க, என்னை ஏன் எங்கள் அப்பா பெற்று இந்த இன்ஜினியரிங் காலேஜில் பட்டணத்தில் படிக்கிறதுக்கு என்னை சேர்த்தாங்க, ஒரு பைக்கு கூட எனக்கு வாங்கி தர தகுதி இல்லாத அப்பாவா இவர் இருக்கிறாரு, இந்த வீட்டில் வந்து பிறந்துட்டேனே என்று சொல்லி அவனுக்கு எரிச்சலும் கோபமாக அவனுக்கு வந்தது. அவன் அப்படி கவலையோடு போய் அங்கேருந்து பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து அவன் எரிச்சலோடு, ஐயோ எனக்கு திருப்பி வீட்டுக்கு போகவே பிடிக்கல, இப்படி ஒரு கஷ்டப்பட்ட எதையும் சரியாக கணக்கு வச்சு செய்ய தெரியாத
எப்படியாவது ஒரு வீட்டில் போய் பிறந்துட்டோமே, நம்ம அப்பா நம்மளை யோசித்தே பார்க்க மாட்டார், குடும்பத்தின் காரியங்களை அவர் நினைத்தே பார்க்கிறவர் அல்ல என்று சொல்லி அவன் தன்னுடைய தகப்பனை நினைத்தான். அவன் மனசுல நினைச்சான், இங்கேருந்து இப்படி எங்கேயாவது ஓடி போயிடணும், ஓடி போய் நம்ம சம்பாதிச்சு பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய ஆளாக மாறிட்டேன், உங்கள் உதவியே இல்லாமல் மாறிட்டேன்னு சொல்லி நான் சொல்லணும் என்று சொல்லி அவன் நினைத்தான். இங்கேருந்து எங்கேயாவது போனால் நமக்கு பணம் வேணுமே. அப்பொழுதுதான் அவனுக்கு எண்ணம் வந்தது. அவன் வரும் பொழுது அவன் கோபத்தோடு அவனுடைய தகப்பன் அவருடைய பர்ஸையும் தூக்கி பையில் வைத்துட்டு வந்துட்டு இருந்தான். அந்த பர்ஸை எடுத்தான், அதை திறந்தான், அதில் இருக்க பணத்தை எடுத்து எண்ணினான். அதில் 70 ரூபாய் இருந்தது. சரி, இந்த 70 ரூபாவை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சி அவன் பர்ஸை மூடும் பொழுதுதான் அவன் கவனித்தான், உள்ளே ஒரு சின்ன டைரி இருந்தது, அவனுடைய தகப்பனாருடைய டைரி. அந்த டைரியை திறந்து அவன் வாசிக்க ஆரம்பித்தான். அதில் அவனுடைய தகப்பனார் எழுதியிருந்த சில குறிப்புகள் இருந்தது. அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது, என் மகனுக்கு நான் லேப்டாப் வாங்கி கொடுத்தது நிமித்தமாக 40,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கிறது. ஆனால் இந்த கடனை வேகமான அடைக்கணும், எனக்கு இது கஷ்டமாக தெரியல. ஏன்னா என்னுடைய மகன் அந்த லேப்டாப்பை எடுக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகிறதே, அது எனக்கு திருப்தியை தருகிறது. இந்த வேதனை எனக்கு பெருசாக தெரியல, என்னுடைய மகனுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று எழுதியிருந்தார். தொடர்ந்து அதில் எழுதியிருந்தார், என்னுடைய அம்மா அவங்க எப்பொழுதும் கண்ணாடி, மூக்கு கண்ணாடியை வந்து அவங்க பழுது பார்த்து தர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு செலவு செய்ய என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் எப்படியாவது நான் இந்த மாதத்தில் நான் அவங்க மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். அடுத்த குறிப்பில் எழுதியிருந்தார், என்னுடைய மகன் பைக்கு கேட்குறான், 2 சக்கர வாகனம், இதை நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. ஆனால் என்னுடைய பழைய பைக்கையும் நான் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் போனஸ் பணம் எல்லாம் வர வேண்டி இருக்கிறதே, அதெல்லாம் சேர்த்து வைத்து எப்படியாவது என் மகனுக்கு நான் புதிய பைக் வாங்கி கொடுத்து என் மகன் பைக்கில் போகிறதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று எழுதியிருந்தார். மற்றும் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார், என்னுடைய ஷூ அது ரொம்ப பழசாயிட்டு, பழுதாக இருக்கிறது, 2-3 மாதத்தில் எப்படியாவது நான் இதை சரி செய்து நான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருந்தார். இதை வாசித்த மகனுக்கு கண்ணீர் வந்தது. ஐயோ, அப்பாவை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேனே, அப்பா எவ்வளவு சரியாக கணக்கு பார்த்து அவர் வழி நடத்தியிருக்கிறாரு. எனக்கு லேப்டாப் அவர் வாங்கி கொடுத்ததுனால அவர் வந்து அந்த கடனை கூட பெருசாக நினைக்காம அவர் வந்து அதெல்லாம் அவர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாட்டியம்மாக்கு கூட அவர் சரியாக கண்ணாடி, மூக்கு கண்ணாடி சரி பண்ணி கொடுக்கல, அவருடைய ஷூவை கூட அவர் சரியாக இது பண்ணிக்கல, ஆனால் எனக்கு பைக் வாங்கி தரணும்னு அவர் நினைக்கிறாரு. எவ்வளவு சரியா டைரியில் எழுதி அவர் கணக்கு பார்த்து அவர் செலவு செய்கிறாருன்னு சொல்லி அந்த மகன் மீண்டுமாக வீட்டுக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவன் வேகமாக வீட்டுக்கு போனான். வீட்டில் போனால் அப்பா இல்லை, அப்பாவுடைய அந்த பழைய பைக் இல்லை. அப்போ அப்பா கட்டாயம் எனக்கு புது பைக் வாங்கி கொடுக்க தான் அவங்க கடைக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி அந்த கடைக்கு வேகமாக அவன் சென்றான். வேகமாக அந்த கடைக்கு சென்ற பொழுது அவங்க அப்பா அங்கே இருந்தாங்க. அவன் ஓடி போனான், அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், நீங்கள் எழுதி கணக்கு பார்த்து எனக்கு நன்மை செய்யணும், எனக்கு எல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு உங்களை தியாகம் செய்து பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி அவனுடைய தகப்பனாரை கட்டி கொண்டான். அவன் சொன்னான், அப்பா நான் இனி ஒழுங்காக படிப்பேன்ப்பா, இனிமேல் ஒழுங்காக கீழ்ப்படிவேன்ப்பா, அப்பா நீங்கள் எவ்வளவு நல்லவர்ப்பா, நீங்கள் கணக்கு வச்சு நன்மை செய்கிறவங்க, அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று கட்டி கொண்டான். இதே போல தான் வாலிப தம்பி தங்கையே, ஐயாவே அம்மாவே, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள தகப்பனார் பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறதை, பிள்ளைகள் வளரும் பொழுது அவங்க எப்படியாவது நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ தியாகங்களை செய்து பிள்ளைகளுடைய முகத்தில் வருகின்ற சிரிப்பை பார்த்து அவர்கள் மகிழ்கிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க ஃபீஸ் கட்டுறாங்க, ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாங்க. அவங்க கணக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவிடுறதை பார்த்து, ஐயோ எங்கள் அப்பா எனக்கு இதை செய்ய மாட்டேக்காரு, அதை செய்ய மாட்டேக்காருன்னு சொல்லி நீங்கள் வெறுப்பில் இருக்கிறீங்களா? இல்லை, உங்கள் அப்பா கணக்கு பார்க்குறாரு, என் பிள்ளை எப்படியாவது நல்லா இருக்கணும், அதனால நான் என்னை வருத்தி கொள்கிறேன். அவர் ஒருவேளை அங்கே அழுக்கான சட்டையை போட்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்ல சட்டையை அவர் கொடுப்பாரு. அவர் பிஞ்ச செருப்பை போட்டிருப்பாரு, அதை சரி செய்திருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் ஷூ போடணும்னு அவர் ஆசைப்படுவார். சிறு குழந்தை முதல் உங்களுக்காக தியாகம் செய்த உங்கள் தகப்பனை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் தாயை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய தகப்பனார் தாயார் கணக்கு வைத்து ஒவ்வொரு காரியம் செய்வது உங்களுடைய நன்மைக்காக தான், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தான். இதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன செய்கிறாரு அப்படின்னு பாருங்க, நம்முடைய வாழ்விலே நன்மையை செய்கிறாரு. நம்முடைய பரம தகப்பனும் கூட அவர் கணக்கு வைக்கும் கர்த்தர்.
The Lord holds the account. அவர் நம்ம செய்கிற எல்லா நன்மைகளையும் அவர் கணக்கு வைக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் நம்முடைய வாழ்வில் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு வைத்து அவர் செய்கிறார். அவர் ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைக்கிறார். நாம் செய்கின்ற பாவங்கள், நாம் செய்கின்ற தவறுகள் அங்கே கணக்கு வைக்கப்படுகிறது. அதே போல நாம் செய்கின்ற நன்மைகளும் கணக்கு வைக்கப்படுகிறது. நமக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்தை அவர் கணக்கு வைக்கிறார். எப்படி நம்ம செலவு செய்கிறோன்னு அவர் கணக்கு வைக்கிறாரு. அதற்கு நிகராக நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. நம்ம கணக்கில் கூட பார்த்தோம் அப்படின்னா கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் எல்லாம் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை அந்த மேக்ஸின் அடிப்படையிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமாம், நம்ம ஆண்டவர் கணக்கு வைக்கிறவர். அவர் மல்டிபிளாக பிளெஸிங் தருகிறவர். God will multiply your blessing. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெருகச் செய்வார், அதாவது பெருக்க செய்வார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் வர வர விருத்தி அடைவதற்கு, மல்டிபிள் பிளெஸிங்கை பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நான் காண்பிக்கின்ற தேசத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் கூட என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவர் தன்னுடைய தகப்பனாகிய தேராகுவை எல்லாம் விட்டுட்டு வராரு. ஒருவேளை தகப்பனார் ஒன்றும் இல்லாத ஆளு கிடையாது. இந்த தேராகு அந்த காலத்திலே அவர் சொரூபங்களை செய்கிறவர். அழகாக தத்ரூபமாக சொரூபங்களை செய்து அதை விற்று பணம் படைத்தவராக இருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, நீ இதுல இருந்து வெளியில வந்துரு, நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தேராகுவை விட்டு இந்த ஆபிரகாம் அவர் வெளியில வரார். வரும் பொழுது அவர் கையில ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவரோடு இருந்தார். வாலிப தம்பி தங்கையே, ஐயாவே அம்மாவே, ஒருவேளை நீங்கள் சில தீங்கான இடத்துல இருந்து வெளியில் வரும் பொழுது, அல்லது இன்றைக்கு நீங்கள் சில இதுலேருந்து வரும் பொழுது, நான் தனியாக இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் நான் தனியாக இருக்கிறது போல இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு மல்டிபிளான பிளெஸிங்கை ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுறீங்களா? He will multiply your blessing. எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் சொன்னதை கேட்காம இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க. He will multiply your blessing. சந்தேகத்தோடு உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போக முடியும்? என்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு அல்லது என்னுடைய பொசிஷன்ஸை விட்டு ஆண்டவர் காண்பிக்கின்ற இந்த இதுக்கு நான் எப்படி போக முடியும் நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை ஆபிரகாம் கூட அப்படி நினைத்திருந்தாருன்னா அவர் மல்டிபிள் பிளெஸிங் அவர் பெற்றிருக்க முடியாது, அல்லது பெரிய சந்ததிகளின் தகப்பனாக அவர் மாறி இருக்க முடியாது. அவர் தேராக கூட அந்த கிராமத்துல இருந்து அப்படியே இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு போன்னு சொன்ன உடனே அவர் வெளியில வந்ததுனால ஆண்டவர் அவரை வர வர விருத்தியடைய அவர் வைத்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க செய்யும். ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக்க செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து பெருக்க செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக்க செய்வார். வலதுகை எடுத்து இருதயத்தை சொல்லுவோமா? நான் இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னை பெருக்க செய்வார். God will multiply my blessing. God will multiply your blessings. கணக்கில் இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல். கர்த்தர் எதை நம்முடைய வாழ்விலே அவர் கழித்து போடுவார் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை கழித்து போடுவார், நம்முடைய சாபத்தை கழித்து போடுவார், நமக்கு வேண்டாத காரியங்களை அவர் கழித்து போடுவார். இப்பொழுதும் கூட தமிழருடைய திருநாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் போகி பண்டிகை என்று ஒரு நாள் வைப்பாங்க. அன்றைக்கு பழசை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிச்சிருவாங்க, கழிச்சிருவாங்க. புதுசு மட்டும்தான், புதிய ஆடைகள், புதிய காரியங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே புதுசு வரணும்னு சொல்லி, புதிய ஆசீர்வாதங்கள் வரணும்னு சொல்லி அவங்க பழசை எல்லாம் வீட்டில் வேண்டாத கழிவுகளை வெளியில் போட்டு எரிச்சிருவாங்க. உலக பிரகாரமான மனிதர்களே வேண்டாததை எரிக்கும் பொழுது கர்த்தரும் கூட இன்றைக்கு நம்மகிட்ட என்ன விரும்புகிறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத காரியங்களை அகற்றி விட வேண்டும் என்று விரும்புகிறார். பைபிளையும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே மனமாறிய மைந்தனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனமாறிய மைந்தன் அவன் முதல்ல வந்து அப்பா சொல்ல அவன் கேட்கல, அப்பா கூட இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல, அப்பா விட்டு தூர இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறான், அப்பாட்ட சண்டை போடுறான். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கே, உங்கள் அப்பா மட்டும் சண்டை போடுறீங்களா? சண்டை போடாதீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட இருங்க. அவர்கள் செய்த தியாகத்தை மறந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களுக்காக கட்டிக்காத்த நற்பெயரை, உங்களுக்காக சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். இந்த மகனும் கூட அப்படிதான் நினைக்கிறாரு, அதை பிரிச்சுட்டு போயிடணும்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் அவர் நம்பின நண்பர்கள் அவரை ஏமாந்து போயிடுறாரு. ஐயோ, எல்லாம் இழந்து போகிறப்பதான் திருப்பி ஒரு வைராக்கியம், ஒரு ஈகோ இருக்கும் பார்த்தீங்களா, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து பண்ணி மேய்க்கிறதுக்கு போகிறாரு. இன்றைக்கும் கூட இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள், உங்கள் அப்பா அம்மா கோவப்பட்டு வேற எங்கேயோ உட்காந்துருக்கீங்களோ,
ஐயோ எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் கூட நான் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் சொன்னோடி கேட்காம நான் ஓடி வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஓடி வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதில் தோல்வி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒன்று இழந்து உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்பி அப்பாட்ட போங்க, எழும்புங்க. நீங்கள் இருக்கிற அந்த அசுத்தத்திலிருந்து நீங்கள் எழும்புங்க, பழையதை விட்டுருங்க, பழையதை எரித்து போடுங்கள். அவன் எழும்புறான், அவன் அங்கே பண்ணி தவிட்ட அவன் திங்க மனம் உள்ளவனாக அவன் இருக்கும் பொழுது அவன் நினைக்கான், எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ நன்மை இருந்தது, வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு கிடச்சிச்சு, ஆனால் இங்கே நான் பண்ணி தவிட நான் திங்க போகிறேனே. பன்றி என்று சொல்லப்படுவது ஒரு நாற்றம் எடுக்கின்ற அல்லது அது வந்து ஒரு நல்ல அடையாளமாக இல்லை. அந்த இடத்துல அவன் பார்க்குறான், அதை கூட அவனால் சாப்பிட முடியல. அவன் எழும்பி அவங்க அப்பாட்ட போகிறான், மனம் மாறினான், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். அவன் வந்து அந்த இடத்துல இருந்து எழும்புறான். எழும்பி அவனுக்குள்ளே ஒரு ஊர்த்துதல், உணர்வுள்ள இருதயம் அவங்க வருது பார்த்தீங்களா? அவன் உணர்வுள்ள இருதயத்தோடு எழுந்தான். இன்றைக்கும் கூட ஆண்டவர் உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த மகன் எழும்புறான், எழும்பி அவங்க அப்பாட்ட போகிறான். அவங்க அப்பாட்ட போகும்பொழுது தயங்கி தயங்கி தான் ஒவ்வொரு அடியாக வைத்து போகிறான். ஆனால் தகப்பனாரோ கரங்களை விரித்து வெளியில் ஓடி வராரு, கட்டி பிடிச்சிக்கிட்டுறாரு. அவன் சொல்கிறான், அவங்க அப்பாவை அவன் கட்டி பிடிக்க கூட அவனுக்கு மனசு இல்லை. ஒருவேளை அவன் அசுத்தமான உடை போட்டிருந்திருக்கலாம், ஆனால் அப்பா அதை நினைக்கல. அப்பாவுடைய அன்பை பாருங்க, அந்த அசுத்தமான உடை போட்டு அந்த மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கூட நீங்கள் அசுத்தம் செய்யும் பொழுதும் உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பனை எடுத்து உங்களை கழுவுனாங்க. ஐயோ இந்த பிள்ளை இப்படி அசுத்தம் செய்துட்டேன்னு நினைக்கல, கழுவுனாங்க. ஆண்டவரும் நம்மை கழுவுகிறார். இந்த மகன் உடனே அந்த அன்புல என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஐயோ அப்பா நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு பாத்திரம் இல்லை, ஒரு வேலைக்காரனை வேணாலும் வச்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்பா சொல்றாரு, இல்லப்பா நீ காணாம போன, இப்போ காணப்பட்டுட்ட, நீ தொலைந்து போன, இப்பொழுது நீ காணப்பட்டுட்ட, நீ இந்த மகிமைக்குள்ளே நீ பிரவேசி, உன்னை நான் உடுத்து வைக்கிறேன், உன்னை குளிப்பாட்டி நான் உனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா உன்னை உடுத்து வைக்கிறேன், உனக்கு முத்திர மோதிரம் தாரேன், உனக்கு பாதரட்சை தாரேன் என்று சொல்லி அந்த தகப்பன் அவன் மேலே அன்பு வைத்து அவன் எழுந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்குறாரு. என்னன்னா அந்த மன்னிப்பு, அவன் கேட்ட அந்த மன்னிப்பு, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு அவன் கேட்ட மன்னிப்பு அவனுடைய பாவத்தை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, அதாவது அவனுடைய பாவங்கள் அங்கே கழிந்து போக பண்ணினது. இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட எழும்பி வாங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் எழும்பி வந்து மன்னிப்பு கேளுங்க. God will subtract your sins. உங்களுடைய பாவங்களை கர்த்தர் கழித்து போடுவார், அழித்து போடுவார். உங்களுடைய சாபங்களை கர்த்தர் கழித்து போடுவார், அழித்து போடுவார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் பெற்றோரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், கர்த்தர் உங்கள் பாவத்தை அழித்து போடுவார், கழித்து போடுவார். வலதுகை எடுத்து வச்சு சொல்லுவோமா, கர்த்தாவே நான் செய்த தப்பிதங்களுக்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை நீர் கழித்து போடுகிறீர், அழித்து போடுகிறீர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் நம்முடைய பாவத்தை அவர் கழித்து போடுகிறவர். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், கணக்கில் கூட்டல் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஆட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், அந்த கூட்டல் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கர்த்தரத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he adds grace on them. ஆமாம், அவர் வந்து கிருபையை கூட்டுகிறார். God adds grace on you. கர்த்தர் உங்கள் மேலே கிருபையை அவர் கூட்டுவார். வேதாகமத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா யாக்கோபு இருக்கிறார். இந்த யாக்கோபு யாரு? ஏமாத்துக்காரரு. இந்த யாக்கோபு அவங்க அப்பா ஈசாக்க அவர் ஏமாத்துறாரு, அவங்க அண்ணன் ஏசாவை ஏமாத்துறாரு. அவருடைய வாழ்க்கையை ஏமாற்றுகிறவராக அவர் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஏமாத்துறவங்களை பார்த்து என்ன சொல்லணும்னா சாமர்த்தியக்காரங்கன்னு சொல்லி சொல்லுவோம், பிழைக்க தெரிந்தவன் என்று சொல்லுவாங்க. ஆமாம், இவரும் கூட அப்படிதான் பிழைக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் ஏமாத்தினாரு. இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவை ஏமாற்றும் பொழுது அல்லது மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது உங்களை பார்த்து மற்றவங்க நல்லா பிழைக்க தெரிஞ்சவன் சாமர்த்தியக்காரன் என்று சொல்கிறார்களா? இந்த யாக்கோபு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த யாக்கோபு இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருந்ததுனால அவரும் கூட என்ன செய்கிறார் தெரியுமா? ஏமாற்றப்படுகிறார். அவருடைய வாழ்வில் அவர் தேடின எதிலும் அவருக்கு நிறைவு கிடைக்கல. அவர் கையில எல்லாம் இருந்தும் பொழுதும் நிம்மதி இல்லை. இன்றைக்கும் கூட நீங்க பிறரை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கலாம், பிறரை ஏமாற்றி சில காரியங்களை பெற்று இருக்கலாம், அல்லது ஏமாற்றி கொண்டே இப்பொழுது நீங்கள் இருக்கலாம். ஆனா நிம்மதி உங்களுக்கு இல்லாம இருக்கா? நிம்மதி உங்கள் சாய்ஸ். மனம் மாறும் பொழுதே நிம்மதி கிடைக்கிறது. இப்படி ஏமாத்திக்கிட்டே இருந்த யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பயத்துக்குள்ள அவர் வராரு. ஏமாற்றுகிறவர்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ, அல்லது ஐயோ நம்ம ஏமாத்தினவங்க திருப்பி நம்மளை பழி வாங்கிடுவாங்களோ, நம்மளை அழித்து போடுவார்களோ என்கின்ற பயம் வரும். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்க. இங்க நம்ம யாக்கோபை பார்த்தோம்னா அவர் அவங்க அண்ணனுக்கு பயப்படுறாரு. திருப்பி அவர் வரும் பொழுது அவர் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன்.
அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, யாக்கோபு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏமாத்துக்காரன், எத்தன் அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கும் கூட சிலர் எல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாதவர்கள் போல இருப்பாங்க. அப்படியே அவங்க சமாளித்து போகிறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. ஆண்டவருக்கு முன்னால், உங்கள் பெற்றோருக்கு முன்னால், ஆமாம் நான் ஏமாத்திட்டேன், ஐயோ நான் செய்த தவறு என்பதை நீங்கள் உணருங்கள், மனம் மாற முயற்சி செய்யுங்கள். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நான் யாக்கோபுப்பா, நான் ஏமாத்துக்காரன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம பார்த்தோமானால் அவர் இதை சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் உன்னை இஸ்ரவேலா மாத்துறேன். ஒருவேளை முதல்ல நீ ஏமாத்துக்காரனாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் உன்னை இஸ்ரவேலா மாத்திடுறேன்னு சொன்னார். எப்போ அந்த இஸ்ரவேலா மாத்திரேன்னு சொன்னார் தெரியுமா? மனம் திரும்புதல் வந்த பொழுதுதான் யாக்கோபு இஸ்ரவேலாக அவன் மாற்றப்படுகிறார். இன்றைக்கும் கூட இதை பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் யாக்கோபாக இருந்திருக்கலாம். உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை கூடணுமா, உங்கள் மேலே ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து வரணுமா? ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த யாக்கோபு அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது அவன் மனம் மாறினானோ அப்பொழுது தான் அவனை இஸ்ரவேலா மாற்றுறாரு. ஆண்டவருடைய கிருபை அவன் மீது வந்தது. இன்றைக்கும் கூட உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை வரணுமா? நீங்கள் இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றப்பட வேண்டுமா? நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், என் ஜென்ம சுவாபத்திலேருந்து மனம் திரும்புகிறேன். ஒரு இந்த யாக்கோபு நினச்சிருக்கலாம், முதல்ல இருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் ஏமாத்துக்காரன், எத்தேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இன்றைக்கும் கூட நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த ஜென்ம சுவாபம் இருக்கா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, அப்பா என்னில் உங்களுடைய கிருபையை நீர் கூட்டும், என் மேலே கிருபை கூடட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அவர் கணக்கு வைக்கிற கர்த்தர். God will multiply your blessing. God will subtract your sins. God will add grace on you. இன்றைக்கு நீங்கள் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக்க செய்வார். நீங்கள் உங்களுடைய பாவத்தை ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் God will subtract your sin. ஆமாம், உங்களுடைய பாவத்தை கர்த்தர் கழித்து போடுவார், அழித்து போடுவார். மனம் மாறிய மைந்தனை போல நீங்கள் தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். தகப்பனிடத்திலும் அதே போல உங்களுடைய தகப்பன் தாயினிடத்திலும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை, சாபத்தை அவர் கழித்து அழித்து போடுவார். யாக்கோபை போல மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்கள் மீது கிருபையை கூட்டுவார். God adds grace on you. கர்த்தர் உங்கள் மீது கிருபையை கூட்டுவார். யாக்கோபை போல உண்மையாய் ஜென்ம சுவாபங்களை நான் விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் திரும்பின யாக்கோபிற்கு அங்கே இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமாம், இன்றைக்கும் கூட நீங்கள் வாசம் பண்ணுகின்ற இடத்தை பெனியேலாகவும் உங்களை இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம சுவாபத்தை விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்கள் மீது கிருபையை கூட்டுவார். God will add grace on you. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கணக்கு வைக்கும் கர்த்தரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காலங்களை உம்முடைய சமூகத்தில் நீர் கணக்கு வைக்கிறீர். எங்களுடைய செய்கைகளை உம்முடைய சமூகத்தில் நீர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கணக்கு பார்த்து நன்மை எங்களுடைய வாழ்விலே நிறைவாக செய்கிறீர். ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட நாங்கள் வேத வசனத்திலிருந்து நாங்கள் தியானித்தது போல, அப்பா, ஆபிரகாமை நீர் பெருகச் செய்தவர். அப்பா, ஆசீர்வாதங்களை அவர் மீது பெருகச் செய்தீர். காரணம், அவர் உமக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். ஆண்டவரே, நீர் அப்பா பாவத்தை கழித்து போடுகிறவராக, அழித்து போடுகிறவராக இருக்கிறீர். மனமாறிய மைந்தன் அங்கே உணர்வுள்ள இருதயத்தோடு அப்பாட்ட மன்னிப்பு கேட்ட பொழுது அவனுடைய பாவங்கள் கழிந்து போனது, அழிந்து போனது. அதே போல எங்களுடைய பாவங்களை கழித்து போடுவீராக, அழித்து போடுவீராக. இன்றைக்கு யாரெல்லாம் அவங்களுடைய தகப்பு இடத்துல, தாயிடத்துல போய் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவங்களை நீர் கழித்து அழித்து போடுகிற அப்படினால் நன்றி. உங்களுடைய சமூகத்தில் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுடைய பாவங்களை, சாபங்களை நீர் அழித்து கழித்து போடுகிற அப்படினால் நன்றி. ஆண்டவரே, என் மேலே உங்களுடைய கிருபை கூடட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகின்ற பிள்ளைகள், அப்பா, யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க வாசம் பண்ணுகின்ற இடத்தை ஒரு பெனியலாக மாற்றுங்க, அவர்களை ஒரு இஸ்ரவேலாக மாற்றுங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் ஜென்ம சுவாபத்தை விட முடியலே நினைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டி, அப்பா, அவங்களுடைய ஜென்ம சுவாபங்களை அவர்களை விட்டு அகன்று போக நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. கோபம், எரிச்சல், பொறாமைகள், வன்கண் எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகள் இருந்து அழித்து போடுங்க. அவங்க செய்த பாவங்கள், சாபங்களை அழித்து போடுங்க. அப்பா, அவங்க மேலே உங்களுடைய கிருபை,
பெருக நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. கிருபை கூடட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆட் கிரேஸ் ஆன் தம். பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை நினைவில் வைத்து அப்பா, நீர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து எங்களுக்கு செய்கிறீர். நாங்களும் எங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து, நேரத்தை கணக்கு வைத்து, நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களை கணக்கு வைத்து நன்மை செய்ய அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய கருத்தைகளை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமேன். என் அறைக்குள்ளே நான் அமைதியாய் ஏங்கி அழும் சத்தம் கேட்கின்றதா? எதிர்பாரா முடிவுகள், கொன்று போடும் வழிகள் என்னை அரித்து எரிக்கின்றதே. என் அறைக்குள்ளே அமைதியாய் ஏங்கினான் அழும் சத்தம் கேட்கின்றதா? எதிர்பாரா முடிவுகள், கொன்று போடும் வழிகள் என்னை அரித்து எரிக்கின்றதே. இந்த காயங்கள் வலிக்கின்றதே. உள்ளுக்குள்ளே தினம் தினம் சாவாமல் சாகின்றேன். இந்த வலிகள் எனக்கு வேண்டாம் ஐயா. நான் கெஞ்சி கேட்கின்றேன், தினம் தினம் செத்து மடிகின்றேன். இந்த காயங்கள் வலிக்கின்றதே. உள்ளுக்குள்ளே தினம் தினம் சாகாமல் சாகின்றேன். இந்த
அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, ஐயாவே அம்மாவே, நம்முடைய ஆண்டவர் கணக்கு வைக்கும் கர்த்தர். Our God multiplies your blessing. Our God subtracts your sin. Our God adds grace on you. அருமையான நேயர்களே, February 14th அது காதலர் தினமாக உலகம் அனைத்திலும் அனுசரிக்கப்படுகிறது. லவ்வர்ஸ் டே என்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளிலே தவறான வழியில் போகிறவங்களுக்கு சரியான வழியை காட்டும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மேகசின் வாலிபர் தோழன் பத்திரிகை இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தினால் வெளியிடப்படுகிறது. இது தேவைன்னு சொல்கிறவங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது ஆங்கிலத்திலும் தமிழிலும் அச்சடிக்க விரும்புகிறோம். இந்த பத்திரிகை அச்சடிப்பதற்கு செலவாகிறது. ஒரு பத்திரிகை அச்சடிப்பதற்கு கிட்டத்தட்ட 18 ரூபாய் ஆகிறது. எனவே உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக 50 அல்லது 100 பத்திரிகை நீங்கள் அடிப்பதற்கு உதவி செய்தீர்கள் என்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும். ஒருவேளை உங்களால் முடிந்த 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். ஒருவேளை நீங்கள் கீழே தெரிகின்ற இந்த நம்பரில், என்னுடைய நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது இப்பொழுது தெரிகின்ற QR கோடு, இந்த QR கோடு ஒரு சில செகண்ட்ஸ் திரையிலே தெரியும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் நீங்கள் TDYA அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றாலும் உங்களுக்கு ரசீது கொடுக்கப்படும். உங்களுடைய பெயரையும் விபரத்தையும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம்